ஓம் நம சிவாய. அப்போது விஷ்ணுமூர்த்தி மிக்க மகிழ்ச்சியுடன் சிவபெருமானை வணங்கி, கருணை கடலாகவும் உலகு அனைத்திற்கும் நாதனாகவும் இருக்கும் சிவபெருமானே, உம் கட்டளையை ஏற்று செய்ய சித்தமாக இருக்கிறேன். ஆயினும் எனக்கு ஒரு விண்ணப்பம் உண்டு. அதையும் திருச்செவி சாற்றி அருள வேண்டும். ஐயனே, எப்போதும் என்னால் தியானிக்கத்தக்கவராக இருக்கிறீர். உம்மை துதிப்பதில் இருந்து என் மனமானது க்ஷண காலமும் பிரியாமல் இருக்க வேண்டும். என்னிடம் பக்தி உள்ளவனாக இருந்தும் எவன் ஒருவன் உம்மை நிந்திக்கிறானோ அவனுக்கு நீங்காத நரகஸ்தானத்தையே வாசஸ்தலமாக கொடுப்பேன். இது நிச்சயம். எவன் உம் பக்தனோ அவன் என்னையும் பக்தி செய்கிறான் என்று நான் மகிழ்ச்சி அடைவேன். உம்மால் என் மகிமை வளர்ந்தோங்கியுள்ளது என்று கூறினார். சிவபெருமானும் பெருமகிழ்ச்சியுடன் அங்கிருந்து மறைந்தார். பிறகு உலகங்களுக்கெல்லாம் பிதாமகனான பிரம்மதேவர் தாம் பெற்ற கட்டளைப்படி சிவத்தியானபரராய் விஷ்ணுவையும் பணிந்து அவரால் ஞானம் பெற்று படைப்புத் தொழிலை செய்ய இச்சை கொண்டார். உடனே மகாவிஷ்ணுவும் அங்கிருந்து மறைந்து போய் விட்டார். பூர்வத்தில் எந்த ஜலம் சிருஷ்டிக்கப்பட்டதோ அந்த ஜலத்தில் பிரம்மதேவர் அஞ்சலி ரூபமாக தமது வீரியத்தை வெளியிட்டார். உடனே அந்த ஜலத்தில் 24 தத்துவங்களோடு கூடிய அண்டம் உண்டாயிற்று. முனிவர்களே, அநேக வகையான ஆதாரங்களால் பிரகாசமாக இருந்த அந்த அண்டம் ஜடரூபமாக இருந்தது. அதை கண்டதும் பிரம்மன் சந்தேகம் கொண்டு விஷ்ணுவை தியானித்த வண்ணம் 12 ஆண்டுகள் கடுந்தவம் செய்தார். அதை கண்டு மகிழ்ந்த மகாவிஷ்ணு அவர் முன்னால் தோன்றி, நான்முக பிரம்மனே, நீ விரும்பும் வரத்தை கேள், கொடுக்கிறேன். என்னால் கொடுக்கக்கூடியவற்றை தடுப்பதற்கு எதுவுமில்லை, தடையுமில்லை என்றார். அதற்கு பிரம்மன் அவரை நோக்கி, ஸ்ரீஹரியே, சிவபெருமான் உமக்கு என்னை கொடுத்து விட்டபடியால் நீர் பிரத்யட்சமானது யுக்தந்தான். எந்த படைப்பை செய் என்று சிவபெருமான் எனக்கு கட்டளையிட்டாரோ அந்த படைப்பை என்னால் செய்ய முடியாமல் அந்த படைப்பும் ஜடமாய் போய்விட்டது. ஆகையால் நீர் பிராணவாயு ரூபமாய் அதற்கு பிராணனை உண்டு பண்ண வேண்டும் என்று கூறினார். அதை கேட்டதும் விஷ்ணுமூர்த்தி சிவாக்ஞையின்படி செய்ய விருப்பம் கொண்டவராய் 1000 தலையும் 1000 காலும் கொண்ட அனந்த ரூபம் வகித்து அந்த அண்டத்தை வியாபித்தார். இவ்வாறு சூதமாமுனிவர் நைமிசாரண்யவாசிகளுக்கு கூறினார். இன்னைக்கு நம்ம பார்த்த கதையில் இருக்கக்கூடிய சமஸ்கிருத சொற்களுக்கு விளக்கம் பார்க்கலாம். க்ஷண காலமும் அப்படின்னா ஒரு நொடி, க்ஷணம்னா ஒரு நொடி. நரகஸ்தானத்தை வாசஸ்தலமாக, அதாவது விஷ்ணு பகவான் என்ன சொல்றாரு, எவன் ஒருவன் என்ன வணங்கிட்டு சிவபெருமானாகிய உங்களை எவன் நிந்திக்கிறானோ அவனுக்கு நான் நரகஸ்தானத்தை வாசஸ்தலமாக கொடுப்பேன். அதாவது வாசஸ்தலம்னா வீடு, நரகத்தை வீடா கொடுப்பாராம். அஞ்சலி ரூபம் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம். பிரம்மர் அஞ்சலி ரூபம் பண்ணி உலகத்தை அண்டத்தை சிருஷ்டித்தார்னு வாசிச்சோம் இல்லையா. அஞ்சலி ரூபம் அப்படிங்கிறது கைகளை மடித்து வணங்குதல், இல்ல முத்திரை செய்தல், மரியாதை செய்தல்னு அர்த்தம். ஜட ரூபமாக, ஜடம்னா உயிரற்ற பொருள் இல்லையா, இப்போ ஜட ரூபமாகனா உயிரற்று. அண்டம் அப்படின்னா இந்த பிரபஞ்சம், அதாவது சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கோள்கள், காலம், இந்த வெளி எல்லாம் சேர்ந்தது அண்டம். அப்போ பிரம்மதேவர் அண்டத்தை படைக்கிறார். அந்த அண்டம் எப்படி இருக்கான், ஜட ரூபமாக இருக்கு, அதாவது உயிரற்ற இருக்கு. உடனே விஷ்ணு பகவானை கூப்பிட்டு அந்த ஜடத்திற்கெல்லாம் உயிரை வர வைக்க சொல்லி கேட்கிறாரு. ஓம் நம சிவாய.